இட்லிக்கு கார சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு கேஸில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது 2 செவக்கட்டும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கும். நல்லா செவக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு செவந்தா போதும். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் இந்த கார சட்னி கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வதங்கள்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுறப்போ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதோடு கலந்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். கடுகு பொரியுது, உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் செவந்து வருது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.